வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் பார்சூன் பார்சல் அணிக்காக களமிறங்கிய சோயா மாலிக் ஹாட்ரிக் நோ பால் வீசியதால் அவர் மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டாரா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. இதனால் அவரது ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் இந்தியா பேட்மிண்டன் நட்சத்திரம் சானியா மிர்சாவை விவாகரத்து செய்த சோயா மாலிக் உடனடியாக நடிகை சானா ஜாவித்தை திருமணம் செய்து கொண்டார். சானியா மிர்சாவின் விவாகரத்துக்கு சோயா மாலிக்கின் திருமணத்தை மீறிய உறவே காரணம் என்று கூறப்பட்டு வந்தது. சோயா மாலிக் 3வது திருமணத்தால் அவர் மீது அதிக அளவில் கவனம் குவிந்தது. இந்த நிலையில் திருமணம் செய்தவுடன் நேரடியாக வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்றார். பார்சூன் பார்சல் அணிக்காக விளையாடி வரும் அவர் T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்களை விளாசிய முதல் ஆசிய வீரர் என்ற சாதனையை படைத்தார். இதன் பின் குல்னா டைகர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சோயா மாலிக் பவுலிங் செய்தபோது சர்ச்சையில் சிக்கினார். சோயா மாலிக் வீசிய ஒரே ஓவரில் 3 நோ பால் வீசிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதேபோல் டெத் ஓவரில் பேட்டிங் செய்த போது 6 பந்துகளில் வெறும் 5 ரன்களை மட்டுமே சேர்த்தார். இதனால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கிடையே சோயா மாலிக் மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டாரா என்ற விவாதம் தொடங்கியது. இதனால் பலரும் சோயா மாலிக்கை தீவிரமாக விமர்சிக்க தொடங்கினர். இந்த நிலையில் பார்சூன் பார்சல் அணி சோயா மாலிக் உடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இவருக்கு பதிலாக அஹ்மத் ஷேசாத்தை அந்த அணி நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர் சோயா மாலிக் வங்கதேசத்தில் இருந்து துபாய்க்கு திரும்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சோயா மாலிக் மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டாரா என்ற விசாரணையை BBL நிர்வாகம் மற்றும் ICC தொடங்கும் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச வீரர்களில் பலரும் மேட்ச் ஃபிக்சிங் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றுள்ளதால் இந்த விவகாரம் ரசிகர்களுக்கிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.